ஹாய், இன்றைக்கி வத்த குழம்பு எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். காரக்குழம்புன்னு சொல்லுவாங்க, கல்யாண காரக்குழம்பும். 5-6 வரமிளகா, 2 ஸ்பூன் தனியா, 1 ஸ்பூன் மிளகு சீரகம், அதே மாதிரியே 1 ஸ்பூன் கடலப்பருப்பு, துவரம்பருப்பு, அதுக்கப்புறம் 1/2 ஸ்பூன் வெந்தயம், 1 ஸ்பூன் பொட்டுக்கடலை. இதெல்லாம் எடுத்துக்கோங்க. ஃபஸ்ட்டு ஒரு வானல் எடுத்துக்கோங்க. அதில் 6 வரமிளகா போட்டு நான் நல்லா ட்ரையாக ஃப்ரை பண்ணி வச்சுக்கோங்க. கொஞ்சம் நல்லா ட்ரையாக ஃப்ரை ஆகணும், அது ஒரு ஸ்மெல் வரணும். அதுக்கப்புறம் நான் இதில் கொஞ்சம் 7-8 முந்திரியும் எடுத்துருக்கிறேன், அதையும் ப்ளஸ் ஆட் பண்ணிக்கிறேன். இதோடையே நல்லா ஸ்மெல் வர வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. ட்ரையாக வதக்கணும். இதை நல்லா ஸ்மெல் வரணும், எல்லா பருப்பு ஸ்மெல்லும் வரணும், பச்சை ஸ்மெல்லாம் போயிடணும். அந்த மாதிரி நீங்கள் வறுத்து எடுத்துக்கோங்க. வறுத்து ஒரு தட்டில் கொட்டி வச்சுக்கோங்க, ஆறட்டும். இதை சைடில் கொட்டி வச்சுக்கோங்க, ஆறட்டும். அதே மாதிரி ஒரு லெமன் சைஸ் புளியை நான் எடுத்து தண்ணியில் போட்டு ஊற வச்சுருக்கேன். அதையும் நான் கரைச்சி எடுத்துக்கிறேன். அதை நான் கரைச்சி எடுக்கும்போது அந்த சக்கையெல்லாம் எடுத்து போட்டு 2 பழுத்த தக்காளி அதையும் அது கூட கரைச்சிக்கிறேன். உப்பு இது கூட சேர்த்து நல்லா கரைச்சிக்கிறேன். பாருங்கள், நல்லா கரைச்சிக்கிட்டேன், கையாலேயே மசிச்சுக்கிட்டேன். 3 ஸ்பூன் குழம்பு மிளகாத்தூள் வீட்டில் இருக்குள்ள அந்த குழம்பு மிளகாத்தூள் ஆட் பண்ணியிருக்கிறேன், 3 ஸ்பூன் போல். அதையுமே நல்லா கரைச்சி எடுத்து வச்சுக்கிட்டேன். நல்லா கெட்டியாக கரைச்சி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு வானல் எடுத்துக்கோங்க, ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. கடுகு, நல்லா எண்ணெய் காய்ச்சிட்ட பிறகு கடுகு போடுங்க. கடுகு போட்ட பிறகு கொஞ்சமாக வெந்தயம் போடுங்க. ரொம்ப நிறையெல்லாம் போடாதீங்க, கசக்கும். அதனால் சும்மா ஃப்ளேவருக்காக போட்டிருக்கேன். அப்புறம் கருவேப்பிலை போட்டிருக்கேன். நல்லா வதங்கட்டும். பூண்டு ஒரு கைப்பிடி அளவு உரித்து வச்ச பூண்டை நான் சேர்த்துக்கிறேன். சின்ன வெங்காயம் இருந்தால் சின்ன வெங்காயம் சேர்த்துக்கோங்க, ஒரு 11 சின்ன வெங்காயம் மாதிரி சேர்த்துக்கோங்க. பட் என்கிட்ட சின்ன வெங்காயம் இல்லாதனால நான் பெரிய சைஸ் வெங்காயத்தை 3 எடுத்துருக்கிறேன். அதை நான் க்யூபாக கட் பண்ணி கொஞ்சம் பெருசாகவே கட் பண்ணி இதில் சேர்த்துக்கிறேன். வெங்காயம் நல்லா வதங்கணும் மீன்ஸ் நல்லா ப்ரௌன் கலர்லலாம் இல்லை, ஒரு 50% வதங்கினா போதும். நல்லா பாருங்கள், நான் வீடியோவில் காமிச்சிருப்பேன். இந்த மாதிரி நல்லா வதங்கணும். அந்த பூண்டும் இதுவும் அந்த எண்ணெயிலே ஸ்மெல்லுக்கு வதங்கணும். இப்போ நம்ம கரைச்சி வச்சுருந்தோம்ல, அதை எடுத்து நான் ஊற்றிக்கிறேன். நல்லா ஊற்றி கலரிக்கிறேன். நல்லா கலந்துக்கோங்க. கலந்துக்கிட்டு ஒரு கொதி வரட்டும், அது வரைக்கும் வெயிட் பண்ணுவோம். அதுக்குள்ளே நம்ம வறுத்து வச்சதெல்லாம் பொடி பண்ணிவிட்டு எடுத்துகிட்டு வந்துடுவோம். அது கூட நான் ஒரு 2 சில்லு தேங்காய் அதையும் கூட அரைச்சிக்கிறேன். நல்லா கொதி வந்துடுச்சு. அரைச்ச பேஸ்ட்டை இதில் ஆட் பண்ணிக்கிறேன். தண்ணி விட்டு நல்லா அரைச்சிக்கோங்க. ஒரு 90% அளவுக்கு நல்லாவே அரைச்சிக்கோங்க. அதை நல்லா நான் தண்ணி சேர்த்து ஜாரை கழுவி அதிலே ஊற்றிக்கிட்டேன். பாருங்கள், இப்போது லைட்டாக கொதி வந்துடுச்சு. நல்லா கொதி எண்ணெயெல்லாம் பிரிஞ்சதுக்கப்புறம் நம்ம எண்ணெயில் நான் சுண்டக்காய் வத்தல் எடுத்துருக்கிறேன். உங்கள்கிட்ட மணத்தக்காளி வத்தல் இருந்தாலும் எடுத்துக்கோங்க. நான் சுண்டக்காய் வத்தல் இன்றைக்கி எடுத்துக்கிறேன். அது கூடயே பெருங்காயத்தூள், கருவேப்பிலை இதெல்லாம் தாளித்து கொட்டிக்கிறேன். அது கூட நல்லா கிளறி விட்டுட்டு வெயிட் பண்ணுங்கள். பாருங்கள், எவ்வளோ நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரும், அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணணும். எனக்கு ஒரு 10 மினிட்ஸ்லேயே முடிஞ்சிடுச்சு. இது நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துடுச்சு. நம்ம சேர்த்த எண்ணெயெல்லாம் அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்தது, சூப்பராக இருந்தது. நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இது கஷ்டம்லாம் ஒன்றும் இல்லை, சூப்பராக இருந்தது. அதனால் உங்கள் வீட்லேயும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். பாய்.